மட்டி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம நம்ம மல்லி வெண்பா இவங்க 2 பேரும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்துட்டாங்க. வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம அதை பார்த்தீங்கன்னா மொபைல்ல ஷேர் பண்ணிட்டாங்க. ஷேர் பண்ணது என்னங்க எல்லாருக்கும் போயிட்டு இருக்குது அந்த குத்தாட்ட டான்ஸ். ஆனா விஜய் இருக்காரு, விஜய் ஒரு டைம் கூட அதை பார்க்கலாங்க. ஸோ நம்ம வெண்பா ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ்ல இருந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாம வெண்பா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்பவே லேட்டா ஸ்கூலுக்கு போறாங்க. ஏன்னா அந்த சந்தோஷத்துல அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம வெண்பா ஸ்கூலுக்கு போறதுக்கு லேட் ஆனதுனால ஸ்கூல்ல எல்லாம் ஒரே சலசலப்பா இருக்கு. என்னடா வெண்பா வந்து ஸ்கூலுக்கே வரல, பட் ஆனா இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடி வீடியோ எடுத்து போட்டிருக்கா, இது என்ன பிரச்சனை, எதுக்காக வெண்பா ஸ்கூல் கட்டடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனோட இருக்காங்க ஸ்கூல்ல. ஸோ கடைசியா நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி டைம் ஆனிச்சு, இதுக்கப்புறம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா கண்டிப்பா ஸ்கூலுக்கு நேரத்துக்கு போக முடியாது, டாடாவுக்கு தெரிஞ்சா டாடாவும் திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்தீங்கன்னா வெண்பா கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகி வந்துட்டாருங்க. ஆனா இவங்க டான்ஸ் ஆன விஷயம்லாம் வந்து விஜய்க்கு எதுவுமே தெரியாது. எல்லாருமே சாப்பிட்டுட்டு வெண்பா குட்டி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து சொல்றாரு. ஸோ நம்ம வெண்பா பார்த்தீங்கன்னா மல்லியம்மா ஒருத்தர் டடா அப்படின்னு சொன்னதால 3 பேருமே வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. அங்கதாங்க வெண்பாவுக்கு பெரிய பிரச்சனையே காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்க டான்ஸ் ஆடின அந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் மொபைல்ல இருந்து எல்லாரோட மொபைல்ல இருக்குது. ஸோ நம்ம விஜய் மல்லி வெண்பா இவங்க 3 பேரும் ஸ்கூலுக்கு வந்ததும் அவங்கள பார்த்ததும் பார்த்தீங்கன்னா அங்க பிரின்சிபல் கிட்ட போயிட்டு சொல்லிட்டாங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜய் வெண்பா மல்லி 3 பேரும் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரூமுக்கு போறாங்க. அங்க போனதுமே பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஏன் வெண்பா லேட்டா வந்தாங்க, என்ன காரணம், இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா, நேற்று தான் வெண்பா வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு அவார்டை வாங்கினாங்க. ஆனா திடீர்னு இன்னைக்கு என்னன்னா இவ்வளவு லேட்டா வராங்க. ஸோ அதுக்கான காரணம் ஏதாவது இருந்தா பரவாயில்ல, அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா விஜய் சார், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. விஜய்க்கு எதுவுமே புரியல. ஏன்னா அவங்க டான்ஸ் ஆன விஷயம்லாம் வந்து விஜய்க்கு எதுவுமே தெரியாது. ஸோ கொஞ்சம் லேட் ஆச்சு, அதுக்காக இவ்வளோ வந்து ஸ்ட்ரிக்டா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரியாது. காரணமே தெரிஞ்சுக்காம தான் விஜய் வந்து ரொம்பவே அப்பாவியா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் டான்ஸ் போட்ட வீடியோ வந்து ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுங்க. ஸோ இதனால அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் ரொம்பவே கோவமா இருக்காங்க. ஸ்கூலுக்கு வரணும்னா வராம நின்றுக்க வேண்டியது தானே, எதுக்காக டான்ஸ் போட்டுட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டு இப்போ ஸ்கூலுக்கு லேட்டா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. விஜய்க்கு எதுவுமே புரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.